ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நாங்கள் இன்றைக்கி மலை நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வெந்தயம், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வறுத்துருங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. கருகாமல் செவக்க வறுத்தா போதும். கருகக்கூடாது. செவக்க வறுத்தா போதும். வறுத்துட்டு எடுத்துருங்க. பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்து கடுகு ஒரு 2 ஸ்பூன். அதையே வறுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு, நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் வெந்தயத்தோடு போட்டுருங்க. அடுத்து பெருங்காயம். எங்கள் வீட்டில் தூள் பெருங்காயம் இல்லை, கட்டி பெருங்காயம் தான் இருக்குது. ஈட்டி பெருங்காயம். அதை கொஞ்சம் போட்டு ஒரு 4 பீஸ் 5 பீஸ் போட்டு அதையும் வறுத்துக்கோங்க. பெருங்காயம், கடுகு, வெந்தயம் இந்த 3ஐயும் வறுத்து இது நல்லா பொரிஞ்சிடும். இந்த பெருங்காயம் நீங்கள் வறுத்து எடுத்துட்டு இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னா இதை போட்டு நீங்கள் சின்ன மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க ஜாரில். இது நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சுன்னா போதும். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் காஞ்ச உடனே காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்த பருப்பு போடலாம். கடுகு கொஞ்சம், உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அது பொரியணும். எங்கள் வீட்டு தோட்டத்து கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சி கடுகு பொரிஞ்சிட்ருக்குது. அடுத்தது கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நீங்கள் நெல்லிக்காய் நான் ஊற வச்சுருக்குற உப்பில் அந்த ஊற வச்ச நெல்லிக்காய் நம்ம அதில் அந்த எண்ணெய்க்குள்ளே போடணும். பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. இது நல்லா வேகணும் அந்த எண்ணெயிலேயே. ரொம்ப நல்லது இந்த மலை நெல்லிக்காய். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு தயிர் சாதத்துக்கு சிக்கனுக்கு வச்சு கொடுத்து விடலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது ஒரு ஆப்பிளில் இருக்கிற சத்து இந்த மலை நெல்லிக்காயில் இருக்குது. பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள்.
சிம்மில் வச்சு வேக விடுங்க. இதுக்கு காரத்துக்கு வரமிளகாய் தூள் போடணும். ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கூட ரெண்டையும் போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த கடுகு வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணிக்கணும். ஒரே நிமிஷத்தில் நம்ம அதை பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி வணங்கி வருது, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. இதை செஞ்சுட்டே இருப்பீங்க அடிக்கடி. சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இப்போ பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த பொடி வந்து நாம் இது கூட போட்டுக்கலாம். அவ்வளோ போட வேண்டியதில்லை, 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நிறைய போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதனால் 1 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுட்டேன். பாருங்க, இப்படியே நல்லா வேகிட்டும். நல்லா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டிருந்தேன். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நான் கம்மியாக உப்பு போட்டிருந்தேன், அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அந்த கூட்டுலாம் நிறைய இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இதை எடுத்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜாடியிலையோ பாட்டிலையோ போட்டு வச்சுக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.